வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். நேற்று எங்கள் அண்ணன் வீட்டில் நம்ம நெல்லிக்காய் மரம் பார்த்தோம்ல, இன்றைக்கி மீதி இருக்கிற செடி உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஜாதி முல்லை வச்சுருக்காங்க. எடுத்த உடனே கேட்டுக்கு முன்னாடியே இருக்குது. இங்கே பாருங்க, வீடு சூப்பராக இருக்குங்க, செமையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒரு ஜாதி முல்லை, வீடு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது மெயினான இடத்துல தான் இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு பெரிய இடமா இருக்கிறதுனால ஓட்டு வீடா, வாடகைக்கு தான் இருக்காங்க, சொந்த வீடு இல்லை. அப்புறம் வந்து இங்கே ஒரு முருங்கை மரம் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு முருங்கை மரம், இங்கே ஒரு அரளி செடி இருக்குது. சாமிக்கு பூவெல்லாம் வாங்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கருவேப்பிலை இருக்குது. கீழெல்லாம் பாருங்கள் மல்லி செடி இருக்குது பாருங்கள், மல்லி செடி. அதுக்கப்புறம் ஒரு வேப்ப மரம். இது முதல்ல பெருசாக இருந்துச்சு, இப்போ அப்படியே இது பண்ணி சுற்றி கழிச்சு விட்ருக்காங்க போல இருக்குது, கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய செட்டு இருந்துச்சுங்க. அந்த செட்டில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க எங்கள் பாப்பாங்க வந்தாங்கன்னா. இப்போ அந்த செட்டை பிரிச்சுட்டாங்க ஹவுஸ் ஓனர். அந்த செட்டெலாம் இல்லை. செட்டுன்னா என்ன சொல்கிறது, கொட்டா. அப்புறம் இங்கே கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்க எப்படி விளைஞ்சிருக்குன்னு. தக்காளி இப்போ எல்லா பக்கமும் நல்லா சீப்பாக தான் இருக்குது. தக்காளி, அப்புறம் வாழை மரம், அப்புறம் இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது. இந்த இடமே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி வந்துடுவோம். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, இது கல்யாண முருங்கை. இந்த இங்கே ஒரு செடி வச்சுருக்காங்க பாருங்க. இது என்னவோ வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்டதில்லை, ஆனால் கேள்வி தான் பட்டிருக்கேன். இங்கே ஒரு தக்காளி செடி. இது வந்து உருளைக்கிழங்குங்க, உருளைக்கிழங்கு. ஏர் பொட்டேட்டோன்னு அந்த அக்கா அன்றைக்கி சொல்லிச்சு. ஆனால் பெருசானோடனே நம்ம ஒரு செடி வாங்கிட்டு போயிடலாம். இதில் நானே ஒரு செடி பைத்தியம். செடியை கண்டா எங்கேயுமே விடவே மாட்டேன் நான். இவ்வளோதாங்க. இதான் வாழை மரம் ஈனி இருக்குது பாருங்கள். இந்த வாழை மரம் வந்து நம்ம தான் கொண்டு வந்து வச்சோம், இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்தோம். இப்போது இதுலேருந்து ஒரு செடி கொண்டு போய் நம்ம ஒரு மரம் வாங்கின்னு போய் நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். காய் மரங்க, இது பழமரம் இல்லை, காய் மரம். நம்ம வீட்டில் இருக்கிறது பழமரம். எனக்கு வாழைக்காய் தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால் ஒன்று வாங்கிட்டு போய் அங்கே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ டைம் விளக்கு வச்சு ஆயிடுச்சு. இப்போ தோண்டிட்டு போக முடியாது. நாளைக்கு நாளான்னைக்கு தான் வந்ததோ. இது ரெண்டுத்தையும் தோண்டி கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சிடலாம். வாழை மரத்தை கேட்டாச்சு, கொண்டு போய் வச்சு 10 மாதத்துக்குள்ளே நம்ம வாழைக்காய் அறுத்துடணுங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.